Sixth sum பாருங்க, divide the numbers given below in the required ratio. 20 இந்த ரேஷியோ 3:2. அதாவது கொடுத்துருக்கிற 20யை இந்த ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டாக டிவைட் பண்ணி நம்பர்ஸ் எழுதணும். இப்போ 20 இங்கே ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3:2. ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும். 3 + 2 ஆட் பண்ண என்ன வரும், நம்மளுக்கு 5 கிடைக்கும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 3. ஸோ 3/5ஆல் 20யை மல்டிபிள் பண்ணும். அனதர் ஒன் 2/5ஆல் மல்டிபிள் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 20. நம்மளுக்கு என்ன கிடைச்சது, 3 + 2 5ன்னு கிடைச்சது. இப்போ 3/5 அண்ட் 2/5ஆல் மல்டிபிள் பண்ணும் இல்லைங்களா? ஸோ 20யை 3/5ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 5ல் 1 டைம்ஸ் இருக்குது, 20ல் 4 டைம்ஸ் இருக்குது. 4 × 3 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 20 × 2/5ஆல் மல்டிபிள் பண்ணும். 5ல் 1 டைம்ஸ், 20ல் 4 5s are 20. 4 5s are 20. 4 × 2 8. ஓகேங்களா? அப்போ 20யை நம்ம 3:2ங்கிற ரேஷியோவில் எப்படி பிரிக்க முடியும், 12 and 8ஆக பிரிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 27 இந்த ரேஷியோ 4:5. ரெண்டும் ஆட் பண்ணது 4 + 5 9. அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து 4/9ஆல் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் 5/9ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் சம் பாருங்கள், 27 நம்ம எதால் மல்டிபிள் பண்ணணும், 4/9. ஏன்னா ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 4:5ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஆட் பண்ணால் 9. ஸோ 4/9, 5/9. 4/9ஆல் மல்டிபிள் பண்ணோம். 9 1 டைம்ஸ் இருக்குது, 27ல் 3 டைம்ஸ் இருக்குது. 3 × 4 12. நெக்ஸ்ட் 27 × 5/9. 9 1 டைம்ஸ், 27ல் 3. 3 × 5 15. ஸோ 4:2 ரேஷியோவில் 27 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன கிடைக்கும், 12, 15. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 40 இந்த ரேஷியோ ஆஃப் 6:14. தேர்ட் சம் 40யை நீங்கள் 6:14ஆல் பிரிக்கணும். 6 & 14 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 6 + 14 = 20. ஸோ 6/20 14/20ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 40 × 6/20. 10 10 கேன்சல் பண்ணிடலாம். 2 1s இருக்குது, 4ல் 2 டைம்ஸ் இருக்குது. 2 × 6 12. நெக்ஸ்ட் 40 × 14/20. 0 0 கேன்சல் பண்ணலாம். 2 1s, 4ல் 2 டைம்ஸ் இருக்குது. 2 × 14 28. ஸோ 40யை நம்ம 12, 28ன்னு பிரிக்கலாம். செவன்த் சம் பாருங்க, in a family the amount spent in a month for buying provisions and vegetables are in the ratio 3:2. If the allotted amount is 4,000, then what will be the amount spent for provisions and vegetables? அதாவது டோட்டல் அமௌண்ட் வந்து 4,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில். எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ அமௌண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், டிவைடிங் தி டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, 4,000. 4,000ல் 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 × 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 5 ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ஃபார் ப்ரொவிஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்ட்டு. ஃபார் ப்ரொவிஷன் இப்போ பாருங்கள், 3 out of 5. 3:2ங்கிறத 3/5. 3 out of 5 பார்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஃபார் ப்ரொவிஷன் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2 out of 5 பார்ட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம 4,000 3/5ஆல் மல்டிபிள் பண்ணால் ப்ரொவிஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, 4,000 × 3/5. 5 1ஸ்ல 40ல் 8 டைம்ஸ் இருக்குது, 0 0. 8 3s are 24. ரிமைனிங் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ 2,400 அமௌண்ட் வந்து எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஃபார் ப்ரொவிஷன். ஸோ செகண்ட் ஒன் என்ன, வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ, 2 out of 5 பார்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ 4,000 × 2/5. ஆல்ரெடி 5 1s, இதில் எவ்வளோ டைம்ஸ் இருக்குது, 800. 800 × 2. 8 × 2 16. நம்ம 00. ஓகேங்களா? ஸோ இது அமௌண்ட் எவ்வளோக்கு, வெஜிடபிள்ஸ்க்கு. ஸோ therefore 2,400 spend on provision and 1,600 spend on vegetables. 8th sum பாருங்க, a line segment 63 cm long
is to be divided into 2 parts. In the ratio 3:4. Find the length of the each part. ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, அது டோட்டல் லென்த் வந்து 63 சென்டிமீட்டர். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணுறோம் 3:4ங்கிற ரேஷியோவில். ஓகேங்களா? அப்படி பிரிக்கும்போது என்னென்ன சென்டிமீட்டர்ஸில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் லென்த் எவ்வளோ? Total length equal to 63 centimeter. Dividing 3:4. 3 plus 4 equal to 7. So, நம்ம எதால multiple பண்ணோம்? 3/7 and 4/7 ஆல multiple பண்ணோம். The line segment டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 63. அதில் டோட்டலாக 3/7 ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணால் 7 1 சைன் 63ல் 9 டைம்ஸ் இருக்குது. ஸோ 9 into 3 27. 63 into 4/7 ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 7 1s 9. 9 4s are 36. ஸோ டோட்டலாக இருக்கிற 63 சென்டிமீட்டர்லேருந்து நம்ம ரெண்டு ரேஷியோ, அதாவது என்ன ரேஷியோ, 3:4 ரேஷியோவில் எப்படி நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னா 27 centimeter and 36 centimeter.